ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம மீனா வந்துட்டு இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லி தான் ஆகணும் செந்தில்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஓனாய் இவங்க வட்டமேசை மாநாட கிளம்பிடுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் குடும்பமாக கூடினதுக்கப்புறமா உட்காந்து மாமா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு செந்தில் திணறாரு. நம்ம மீனா பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாங்க. அதாவது ஒரு எக்ஸாம் எழுத போகிறாரு. நாளையிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல இவனா படிக்க போகிறான் ஆமான்னு சொல்ல. அதுக்கப்புறம் சிரின்னு சிரிக்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்டா உன்னை பெட்ரோல் ஊற்றி எரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீ தானே என்ன பெத்த அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரியாக்ஷனு. ஏன்டா இப்படி ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ரொம்ப தான் நக்கல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோமதி அம்மா என் புள்ள ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பாக வருவான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. நல்லா போட்டோமா டைலாக் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பர்மிஷன் வாங்கின ஹாப்பி நியூஸோடு இவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நான் போயிட்டு வரேன் மாமா டியூஷனுக்கு, எதுலமா போவேன் அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கப்புறம் இல்லை மாமா நடந்து தான் போகணும்னு சொல்ல. நீ எதுக்கு நடந்து போகிற, அதான் கதிர் சும்மா தானே இருக்கான், அவன் கூப்பிட்டு போயிடுவான்ட்டாங்க. இந்த சைக்கிளில் போகிறதுக்கு நடந்தே போகலாங்கிறாங்க. தான்ட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழணும் பாண்டியா, அடுத்தவங்களோட பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நீங்கள் தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எப்படி இப்படி நக்கல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நான் சைக்கிளில் போய்க்கிறேன், என்ன ட்ராப் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே சும்மா இருப்பாங்களா, இவங்கள பார்த்தோன்னே எரிஞ்சு விழுவுறாங்க. அவங்க யாருன்னு பார்க்குறீங்களா, நம்ம ராஜோட சித்தப்பாங்க. கண்ணாப்பி நான் பேச. அதுக்கப்புறம் நான் சொந்த காசில் உழைக்கிறவங்கள மாதிரி கட்ட பஞ்சாயத்து செல்லன்னு சொல்ல இந்த கோவத்தை உள்ளே வந்து காமிக்கிறாங்க நம்ம ராஜோட அப்பாட்ட. கடைசியில் பலான்னு ஒரு அறம் வாங்கிட்டு தேவையா குமார் இதெல்லாம் சரி நீனு உட்காந்துருக்கலாமா, எதுக்கு இந்த வேலை பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குமாருக்கு கோவம் கொந்தளிச்சிருச்சு. என்னடா உனக்கு ஒன்று வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க. என்னடா அது வீட்டில் டெய்லியும் பஞ்சாயத்தாக இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பாட்டி ஒரு பக்கம் கோவத்தில் கொந்தளிச்சிட்டாங்க. என்ன ஹாஸ்பிட்டலில் படுக்கப்பட்ட